நாடு முழுவதும் நேற்று பலத்த பாதுகாப்புடன் நீட் மறுதேர்வு நடைபெற்ற நிலையில் பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டத்தில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வெழுத முயன்ற ஒரு பெரும் மோசடி கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மருத்துவ மாணவர்கள் மற்றும் தேர்வு செயல்முறைகளில் ஈடுபட்ட பயோமெட்ரிக் நிறுவன ஊழியர்கள் உட்பட மொத்தம் 30 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். லக்கிசராய் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரேர்னா விடுத்துள்ள அறிக்கையின்படி அப்பகுதியில் உள்ள 3 பள்ளி தேர்வு மையங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 30 பேரின் விவரங்களும் வந்துள்ளது. அந்த வகையில் உண்மையான மாணவர்களுக்கு பதிலாக தேர்வெழுத வந்த 9 போலி நபர்கள், பயோமெட்ரிக் நிறுவன ஊழியர்கள் 18 பேர், உண்மையான தேர்வு மாணவர் ஒருவர், உதவியாளர்கள் 2 பேர் என மொத்தம் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏராளமான மொபைல் போன்கள் மற்றும் போலி ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி இந்த மோசடி நெட்வொர்க்கின் பின்னணியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாஸ்டர் மைண்ட்களாக செயல்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள கயாவில் உள்ள ANM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாணவரான அர்பத் ராஜ் ஏற்கனவே 2024 நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் CBI அமைப்பால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. இவர்கள்தான் மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பணம் கொடுத்து சால்வஸாகவும் ஆள்மாறாட்டம் செய்பவர்களாகவும் பயன்படுத்தியுள்ளனர். ஹாஜிபூரை சேர்ந்த 4ஆம் ஆண்டு மருத்துவ மாணவரான மயங்க் காஷ்யப் என்பவர் ஹசன்பூர் தேர்வு மையத்தில் உள்ள பயோமெட்ரிக் நிறுவன ஊழியர் அங்கித் குமார் என்பவருடன் கூட்டு சேர்ந்துள்ளார். பயோமெட்ரிக் ஊழியரின் உதவியோடு மயங்க் காஷ்யப் தானும் அந்த நிறுவனத்தின் ஊழியர் போல போலி அடையாளத்துடன் தேர்வு மையத்திற்குள் நுழைந்துள்ளார். பின்னர் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு முறையை தங்களுக்கு சாதகமாக முறியடித்து உண்மையான மாணவர்களுக்கு பதிலாக போலி நபர்களை தேர்வெழுத அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து துணை காவல் கண்காணிப்பாளர் சிவம்குமார் கூறுகையில், ஆள்மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற வைப்பதற்காக ஒவ்வொருவரிடமும் 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டுள்ளது. இதில் முன்பணமாக 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை வாங்கப்பட்டுள்ளது. மீதி தொகையை தேர்வு முடிவுகள் வெளியாகி மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு தருவதாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் வங்கி கணக்குகள், மொபைல் அழைப்பு விவரங்கள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மே 12 அன்று நடத்தப்பட்ட நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகாரால் ரத்து செய்யப்பட்டு நேற்று 5454 மையங்களில் 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் மறுதேர்வு எழுதிய நிலையில் மீண்டும் பீகாரில் இத்தகைய மோசடி கும்பல் பிடிபட்டிருப்பது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.